Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மரணம்ங்கிற இந்த ரியாலிட்டியிலேருந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. இந்த நச்சுகள் தன்னைத்தானே எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக நினச்சிக்கிட்டாலும் காட்டிக்கிட்டாலும் அவங்க எவ்வளோ கிராண்டியோஸாக இன்வின்சிபிளாக ப்ரிட்டன் பண்ணாலும் ஒரு நாள் அவங்களோட வாழ்க்கையும் முடிவுக்கு வரும். அவங்களும் இந்த டெத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மரணம் இவங்களோட அந்த சுப்பீரியர் ஈகோக்கு எண்டு கார்டு போட்டுரும். ஸோ இந்த மரணம் நார்சிசிஸ்டோட அந்த ட்ராமாக்கெல்லாம் எண்டு கார்டு போட்ட பிறகு, அதாவது இந்த நச்சுகள் இறந்து போன பிறகு என்ன நடக்கும், அவங்களோட கர்மா அவங்க ஃபேமிலிக்கு ஷிஃப்ட் ஆகுமா, இல்லைனா அட்லீஸ்ட் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமாவது அவங்களோட விக்டிம்ஸ்க்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேரோட மனசில் இருக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மரணம் எல்லாருக்கும் வரும். அழிவே இல்லாத மனுஷன்னு இங்கே யாருமே கிடையாது. ஆனால் இந்த நச்சுகள் மட்டும் இந்த இயற்கை விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிதப்புலையே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க என்னமோ சாகாவரம் வாங்கிக்கிட்டு வந்த மாதிரியும் காலாகாலத்துக்கும் இந்த பூமியை இவங்க கட்டி ஆள போகிற மாதிரியும் அவ்வளோ ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. அந்த மரணத்துக்கு கூட அவங்கள தொடர துணிச்சல் இல்லைன்னு நம்புவாங்க. உண்மை என்னென்னா, மனுஷங்களை ஏமாத்துகிற மாதிரி அவங்களால மரணத்தை ஏமாற்ற முடியாது. மேனிப்புலேட் பண்ண முடியாது, கேஸ்லைட் பண்ண முடியாது, வசீகரிக்கவும் முடியாது. இந்த உண்மையெல்லாம் ரியலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட டிஸார்டர் அனுமதிக்காது. மரணம் யாரோட அனுமதிக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காது. அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தே தீரும். நச்சுகளும் ஒரு நாள் இறந்து போவாங்க. ஃபைனலி அவங்க இறந்து போன பிறகு அவங்களோட கர்மா அவங்க ஃபேமிலிக்கு ஷிஃப்ட் ஆகிடுமா அப்படிங்கிற அந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. இதுக்கான ஸ்ட்ரெயிட் ஆன்சர் நோ. இந்த சொத்தையும் பணத்தையும் ஒருத்தரோட பேர்லேருந்து இன்னொருத்தரோட பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இந்த கர்மாவையெல்லாம் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஆன்மாவும் அதோட கர்ம பலனை அதுவே தான் சுமக்கணும். ஸோ ஒரு நார்சிசிஸ்டும் அவங்களோட கர்ம வினைகளை அவங்களே தான் சுமப்பாங்க. காலம் கணக்கு வச்சிருக்கிற அந்த கார்மிக் லெட்ஜர்கிட்ட இருந்து நார்சிசிஸ்டால் எஸ்கேப் ஆகவே முடியாது. அவங்க விக்டிம்ஸ்க்கு செஞ்ச கொடுமைகள், ஏற்படுத்தின வலிகள், இது எல்லாமே ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்க கிட்ட திரும்பவும் வரும். நார்சிசிஸ்ட் அவங்களோட வாழ்நாள் முழுக்க எந்த ரியாலிட்டியிலேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தாங்களோ அந்த ரியாலிட்டியை ஒரு நாள் ஃபேஸ் பண்ணியே தீருவாங்க. ஸோ நார்சிசிஸ்டோட பாவக்கடனை சுமக்கிறது விக்டிமோட கடமை கிடையவே கிடையாது. அவங்களோட பாவ கணக்கையெல்லாம் அவங்க தான் சரி பண்ணி ஆகணும். இந்த உண்மையை நீங்கள் உணர்வு பூர்வமாக புரிஞ்சு ஏற்றுக்கும் போது உங்களோட ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். உங்கள் வாழ்க்கையையும் சுதந்திரத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சங்கிலியாக இந்த நார்சிசிஸ்டோட மரணம் மாறுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. நார்சிசிஸ்டோட இறப்புக்கு பிறகு இந்த சொசைட்டிக்கும் ஃபேமிலிக்கும் பயந்துக்கிட்டு அவங்கள கௌரவிக்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்களோட உண்மையை கௌரவிக்கணும். உங்களோட ஃபீலிங்ஸையும் இமோஷன்ஸையும் மதிக்கணும். இதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்சிசிஸ்டோடைய மரணம்ங்கிறது ஜஸ்ட் ஒரு முடிவு கிடையாது. இது அவங்க கர்மாவினுடைய தொடக்கம். உங்களை பொறுத்த வரைக்கும் இது உங்கள் சுதந்திரத்தோட தொடக்கம். ஸோ எந்த வகையிலையும் நார்சிசிஸ்டோட பாவக்கடனை விக்டிம்ஸ் சுமக்கவே மாட்டாங்க. ஆனால் நார்சிசிஸ்டோட அந்த அப்யூஸால் உண்டான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஃபினான்ஷியல் டேமேஜஸ், ஹெல்த் டேமேஜஸ், புரோக்கன் ரிலேஷன்ஷிப்ஸ், இமோஷனல் வூன்ஸ், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கான்சிக்வன்சஸை விக்டிம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் இன்னொரு சைக்கலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்குது. அது என்னென்னா, நார்சிசிஸ்ட் இறந்த பிறகும் விக்டிம்ஸ், அதாவது நீங்கள் அவங்களோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி இருந்தால் அவங்களோட அந்த நிழல் உங்களை பின்தொடரும்.
நார்சிசிஸ்ட் கிட்டேருந்து விக்டிம்ஸ் இமோஷ்னலி டிட்டாச் ஆகணும்னு சொல்கிறது இதுக்காக தான். ஸோ இமோஷனல் கார்ட் கட்டிங் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை விக்டிம்ஸ் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அப்படி செய்யறதுனால நார்சிசிஸ்டோட எமோஷ்னல் ஹோஸ்டேஜாக வாழறத தவிர்க்க முடியும். நார்சிசிஸ்டோட மரணத்தால் விக்டிமோட லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு முரண்பாடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்சிசிஸ்ட் இறந்த பிறகு விக்டிமோட லைஃப் ஈஸியாகவும் அதே சமயம் காம்ப்ளிகேட்டடாகவும் மாறும். எப்படி ஈஸி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்சிசிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த டைரக்ட் அப்யூஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். அதனால் விக்டிம்ஸ்க்கு ஒரு இனம் புரியாத ரிலீஃப் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு அமைதியான சுதந்திரத்தை ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் விக்டிமோட லைஃப் காம்ப்ளிகேட் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நச்சுகள் இருக்கும்போது சொன்ன பொய்களும் கட்டுக்கதைகளும் அவங்களோட இறப்புக்கு பிறகும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். நச்சுகளோட அந்த ஃபேக் இமேஜ் அழிஞ்சு போகாமல் அவங்களோட பிளைண்ட் எனேபிளர்ஸும் ஃப்ளையிங் மங்கீஸும் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ஃபேக் இமேஜை க்ளோரிஃபை பண்ணுவாங்க. இதையெல்லாம் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் விக்டிம்ஸ்க்கு கிடைச்ச அந்த ரிலீஃபை அவங்களால அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ். ஒருவேளை விக்டிம் கோடிபெண்ட்டாக இருந்தால் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும். இன்டர்னல் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னால மேலும் பாதிக்கப்படுவாங்க. நார்சிசிஸ்டால தான் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருந்துச்சு, இப்போது அவங்களே இல்லாமல் போயிட்டாங்க, இனிமேல் நான் யார் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸில் சஃபர் ஆவாங்க. ஸோ ஒரு நார்சிசிஸ்ட் இறந்து போகிற பட்சத்தில் எல்லா விக்டிம்ஸ்க்கும் இம்மீடியட் ரிலீஃப் கிடச்சிடும்னு அஸ்யூம் பண்ண முடியாது. நார்சிசிஸ்ட் க்ரியேட் பண்ணின அந்த எமோஷ்னல் கன்ஃபியூஷன்ஸும் எமோஷ்னல் வூன்ஸும் அவங்களோட டெத்துக்கு பிறகும் விக்டிம்ஸோட லைஃப்பில் கண்டினியூ ஆகும். ஏன்னா நார்சிசிஸ்டோட மரணத்துக்கு பிறகும் அவங்களோட ஃபேமிலியும் இந்த சொசைட்டியும் அவங்கள க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் விக்டிம்ஸ்க்கு ஏற்பட்டிருக்கிற அந்த எமோஷ்னல் கன்ஃபியூஷன்ஸும் எமோஷ்னல் வூன்ஸும் சரியாகாது. இதில் இருக்கிற இன்னொரு பெயின்ஃபுல்லான ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் ரொம்ப லாங் பீரியடுக்கு சர்வைவ் ஆகிட்டு இருந்த விக்டிம்ஸ்க்கு அந்த சர்வைவல் பேட்டர்ன் பழகி போயிருக்கும். அப்யூஸில் வாழறது விக்டிமோட ரொட்டீனாகவே மாறி போயிருக்கும். இந்த சூழலில் நார்சிசிஸ்டோட மரணம் அந்த விக்டிமோட லைஃப்பில் ஒரு வெறுமையை ஏற்படுத்தும். மொத்தத்தில் நார்சிசிஸ்டோட மரணத்துக்கு பிறகு ஃபேமிலி, சொசைட்டி மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலையும் சர்வைவல் பேட்டர்ன், சைக்கலாஜிக்கல் அடிக்ஷன் மாதிரியான இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலையும் நீங்கள் மேலும் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கணும்னா உங்களோட ஹீலிங் ப்ராசஸை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் செல்ஃபை ரீக்ளைம் பண்ணுங்கள். நார்சிசிஸ்டோட முடிவுனால உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த சுதந்திரத்தை நீங்கள் முழுசாக அனுபவிக்கணும்னா அவங்கக்கிட்ட இருந்து எமோஷ்னலாக டிட்டாச் ஆகிற ப்ராசஸை இந்த நொடியிலிருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட் ப்ராசஸ்க்காக என்கிட்ட பேஜ் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.